ஒரு உண்மையான ஊழியக்காரர் என்ன செய்வான்னா, தனக்கு கர்த்தர் தந்த ஆத்துமாவுக்கு கர்த்தரை குறித்தவுடைய ராஜ்யத்தை குறித்து, வார்த்தை குறித்து தனிமையிலே விவரித்து காண்பிக்க வேண்டும். கர்த்தர் எதற்காக உன்னை அழைத்திருக்கிற, அந்த உலகத்துல நாம் ஏன் உயிர் வாழ்கிறோம், பரலோகத்துல நமக்கு என்ன மேன்மை இருக்கிறது, அந்த மகிமையின் சுவிசேஷத்தை சொல்ல ஒவ்வொரு போதகரும் கடமைப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்லுவதெல்லாம் ரட்சிப்பின் சுவிசேஷம். கடினமான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு போதகர்களுக்கு இன்னைக்கு பலம் இல்லை. பலமான ஆகாரத்தை சாப்பிட பலம் இல்லை. பால் உண்ணத்தக்கவர்களில் இன்னைக்கு என்ன செய்யறோம்? சுவிசேஷம், ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. ஒரு போதகன் அல்லது ஊழியக்காரன் செய்வது ஆத்மாவை ஊன்ற கட்ட வேண்டும். எப்பொழுது ஒரு ஆத்மா ஊன்ற கட்டப்படும்? தேவனுடைய சத்தியத்தை தனிமையிலே விவரித்து சொல்லி அதற்கு அடுத்த காரியங்களிலே அதை நோக்கி பிரயாசப்பட ஓட வைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஆத்மா நமக்கு ஜீவனுள்ள கல்லை போல கடைசி வரைக்கும் வரும். அது இல்லாம நீங்க கட்டுற வீடு எப்படி இருக்குமா? மத்தேயு 7:27 சொல்லப்பட்டிருக்கிறது, மணல் மேல கட்டப்பட்ட வீடு. அது எப்படி இருக்குமா? பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல விழுந்தது, எல்லாம்